சார் உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ நீங்கள் எதில் ஈடுபட்டு இருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள். இசை கல்வி அப்படிங்கிற அந்த மியூசிக் எஜுகேஷன் ஐ எம் வெரி இன்வால்வ்ட் இன் அ வெரி டீப் வே. போத் ப்ரைவேட் ஸ்கூல்ஸாக இருந்தாலும் சரி அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸ்க்கும் நிறைய இசை வந்து எப்படி கரிக்குலமில் கொண்டு வந்து அதுவும் குறிப்பாக வந்து ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த லெவலில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து இசை வந்து எப்படி கரிக்குலமில் கொண்டு வந்து அது வந்து இப்போது வந்து கணக்கோடையோ சயின்ஸோடையோ எப்படி வந்து அதனோட லிங்கேஜஸ் கொண்டு வந்தாக்க பசங்களுக்கு வந்து மியூசிக்கோட வேல்யூ புரியுங்கிற இதில் வந்து ஒரு டீமை அசெம்பிள் பண்ணி நிறைய வேலை பண்ணிகிட்ருக்கேன். லவ்லி சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. அண்ட் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா மியூசிக் ஒரு ஹீலிங் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹவு ஃபார் டு யூ திங்க் இட் இஸ் இஃபெக்டிவ் அண்ட் நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? மியூசிக்னு வரும்போது அதுவும் குறிப்பாக வந்து இப்போ ஒரு கருவியை வாசிக்கும் போதோ இல்லை பாடும்போதோ அந்த மியூசிக்கில் ஒண்டி தான் வந்து ஃபோக்கஸ் இருக்கும், அந்த கவனம் அதில் தான் இருக்கும். அந்த கவனம் வரும்போது அந்த மியூசிக் வழியாக வந்து நம்மையே அறியாமல் வந்து நமக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தியோடு நமக்கு வந்து ஒரு அலைன்மெண்ட் வருது. அது வந்து தெய்வம்னு சொல்கிறதான்னு தெரியல, இல்லை வந்து ஜஸ்ட் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்பிரேஷன்னு சொல்லலாம். இட்ஸ் அப் டு யூ. பட் அந்த ஒரு அழகான அனுபவத்தில் வந்து பொய் சொல்ல முடியாது, ஃபேக்னஸ் இருக்க முடியாது. ஆர்டிஃபிஷியலாக இப்போ நான் பேசும்போது ஆர்டிஃபிஷியலாக நிறைய சொல்லலாம், உங்களை பிடிக்கவே இல்லைன்னு சொல்லலாம், இந்த ப்ரோக்ராமே நல்லா இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பொய் சொல்கிறது ஈஸி. பட் வாசிக்கும் போது போய் சொல்ல முடியாது. தப்பு நோட்டாக இருந்தாக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், அவசரமாக பாடினா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஸோ டு மீ தட் இஸ் த பிகெஸ்ட் ஹீலிங் பவர் ஆஃப் மியூசிக். உங்களுடைய சில கான்சர்ட்ஸில் நீங்கள் வாசித்த ராஜா சாருடைய பாடல்களில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சி அந்த கான்சர்ட்டில் ரொம்ப அழகாக அமைஞ்சதுன்னு நீங்கள் நினச்ச பாடல்கள்? நான் வந்து நன்னா அமைஞ்சதுன்னு நினைக்கவே மாட்டேன். ஏன்னா ஒரிஜினல் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட். நாங்கள் பண்ணுறதெல்லாம் இன்டர்பிரிட்டேஷன் தான். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தாக்க ஹேராமோட நீ பார்த்த பார்வை அப்படிங்கிற சவுண்ட் ட்ராக். அது ஒரிஜினல்லையே பியானோவோட தான் பண்ணியிருக்காங்க. அது வெரி பியூட்டிஃபுல். இட்ஸ் சாஃப்ட் ஜாஸ் மாதிரி ஒரு ஐடியா அதில். அப்புறம் வந்து ஜானியோட தீம் வந்து ஒரு பாக்கோட பூரே பீஸோட ஸ்ட்ரக்சர் மாதிரி தான். அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதுவும் ஆர்ஆரில் பண்ணியிருக்காங்க சார். இட்ஸ் நாட் ஈவன் அ சாங். தட்ஸ் த பியூட்டி ஆஃப் ராஜா சார்.
போகலாம். மௌனராகமோட தீம், 2 தீம் இருக்குதுல, 2 தீமுமே ரொம்ப ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்டல். ஸோ அவரோட பிஜிஎம்ஸ் அண்ட் ஆர்ஆர்ஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் ரீரெக்கார்டிங் டியூன்ஸ் இதெல்லாம் தான் வந்து ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் ஜெம்ஸ் ஆஃப் ராஜா, மோர் தென் த சாங்ஸ் தெம்செல்ஸ். ஏன்னா அது எப்போ வரும், அந்த ஒரு திடீர்னு அந்த படம் பார்த்துட்டு இருப்போம், அது நம்மையே அறியாமல் அந்த மியூசிக் வந்து ஒரு மேஜிக் மாதிரி எங்கேருந்தோ வந்து பிடிச்சிக்கோங்க. அண்ட் அது வந்து ராஜா சார்ல உண்டி தான் 4 நோட் வாசிச்சா போகிறோம், அந்த பாட்டு என்ன, அது கான்டெக்ட் என்ன, அந்த படம் என்ன, அதனோட ஹீரோ யார், என்ன ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிடும் எல்லாருக்குமே. இப்போ வர மியூசிக் அதை பற்றி சொல்ல முடியாது, எந்த படம்னா உண்மையே சொல்ல முடியாது. பட் திஸ் ராஜா சாரோட மியூசிக் ஸ்பெஷாலிட்டி அது இருக்குது. அண்ட் ஐ டோன்ட் நோ, and I'm just very lucky to be born at a time when Raja Sar's music was the dominating music of the day. So லவ்லி. ஸோ உங்களுடைய அந்த ஃபேவரட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம வியூவர்ஸ்க்காக வாசிச்சு காமிங்க. sure. தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போ உங்களுடைய கரியரில் உங்களை தேடி வந்திருக்க அவார்ட்ஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப சிறப்பான அவார்ட் அப்படின்னாக்க சங்கீத் நாடக் அகாடமி அவங்க வழங்கிய யுவ புரஸ்கார் 2010 எனக்கு கொடுத்தாங்க. அதுவும் குறிப்பாக கிரியேட்டிவ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் மியூசிக் அப்படிங்கிற கேட்டகரி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தான் ஃபஸ்ட்டு அந்த கேட்டகரியிலே வாங்கியிருக்கேன். அதை தவிர வந்து லோக்கல் அவார்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ பட் எனக்கு இந்த யுவ புரஸ்கார் வாஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் அவார்ட். எனக்கு 13 வயசு இருக்கும்போது வந்து ரேச்சல் மார்கன் என்டோமெண்ட் அப்படின்னு வந்து காமன்வெல்த் முழுக்க வந்து பெஸ்ட் பியானிஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க. எவ்ரி இயர் 1 person gets it. I got it when I was 13. So these are 2 important milestones in my life. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கு உங்களை சந்தித்து பேசினது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் மீட்டிங். பா நிகழ்ச்சி நேயர்களுக்காக இன்னைக்கு டைம் ஒதுக்கி வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். என்ன இந்த நிகழ்ச்சியில் கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. I enjoyed talking to you as well. இன்னைக்கு பா நிகழ்ச்சியில் திரு அனில் ஸ்ரீனிவாஸ் அவர்களை சந்தித்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசினோம். எங்கே திசை மாறி போனாலும் இசை மேலே இருக்கக்கூடிய ஆர்வமும் அந்த பேஷனும் நிச்சயமாக திரும்பவும் நாம் விரும்புகிற இடத்துக்கே நம்மளை கொண்டு வந்து சேர்த்துடும் அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு சிறந்த உதாரணம். நிச்சயமாக இதை நீங்களும் உணர்ந்திருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே பா நிகழ்ச்சியில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஸ்ரீதேவி.